தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்ப்பா சார். இப்போ வரக்கூடிய அடுத்த ஆண்டு துவக்கத்துல அநேகமாக பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு செமி ஃபைனலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநிலம். ஸோ அந்த மாநிலத்தின் சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு ஓட் வைப் என்ற நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்ந்து பல மாநிலத்தினுடைய கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டிருக்குது குறிப்பிடத்தக்கது. இப்போ அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பாரதிய ஜனதாவிற்கும் அதே போல சமாஜ்வாதி கட்சிக்கும் ஏறத்தாழ 0.1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 41.1% பிஜேபி கொடுக்குறாங்க, 41.2% அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி கொடுக்குறாங்க. ஸோ உத்தரப்பிரதேச தேர்தல் களம் என்பது எப்படி இருக்க போகிறது? 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டு விட்டது பாஜக. 3வது டேர்ம் உங்களுக்கு கிடைக்குமா? எப்படி பாக்குறீங்க? அதாவது உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி மைக்ரோ பாலிடிக்ஸும் மேக்ரோ பாலிடிக்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ரோ லெவல்ல ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ், ராமர் கோயில் பாலிடிக்ஸ், மைக்ரோ லெவல்ல ஜாதிய பாலிடிக்ஸ், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து அதனால மைக்ரோ சோசியல் இன்ஜினியரிங் என்ற ஒரு கான்செப்டை எடுத்து யாதவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலையை கட்டமைத்தார்கள். அந்த கட்டமைப்பை உடைத்தவர் திரு அகிலேஷ் யாதவ். அந்த போன 2024 தேர்தலில் இந்த கட்டமைப்பு உடைக்கப்படும் என்று சிந்தித்தும் எதிர்பார்க்கவில்லை பிஜேபி. அதனால்தான் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தை இவிஎம் மிஷின் மூலமாக தொடாமல் விட்டுவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு இந்த பாடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது. இந்த முறை அவர்கள் விழிப்போடு இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அகிலேஷ் யாதவனுடைய முயற்சி கடந்த முறை பிஜேபியை தோற்கடித்தது. பிஜேபி அதை எதிர்பார்க்கவில்லை. யாதவர்களுக்கு எதிரான அனைத்து ஜாதிகளையும் ஒன்றாக திரட்டி அந்த ஜாதிகளுக்கு நாங்கள் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை வென்றெடுப்போம், உங்களுக்கு சமூக நீதியை ஏற்படுத்தி தருவோம் என்று சொன்ன பொய்கள் அத்தனையும் இது ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய்கள் என்று அந்த மற்ற ஜாதியை சேர்ந்த நண்பர்கள் அனைவருமே பிஜேபி போன்ற ஒரு கட்சியை புரிந்து கொண்டார்கள், ஒரு மதவாத கட்சியை புரிந்து கொண்டார்கள். தங்களது சுயநல அரசியல் லாபத்திற்காக இந்த ஜாதிய அரசியலை மைக்ரோ லெவல் சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்ணி யாதவர்களுக்கு எதிரான ஒரு போலரைசேஷனாக அதை மாற்றி வெற்றி கண்டு இன்றைக்கும் கடந்த 2 முறை ஆட்சியில் இருந்த பின்பும் யோகி ஆதித்யநாத் புல்டோசர் ஆட்சி தான் நடத்துகிறாரே ஒழிய ஒரு டெவலப்மெண்டல் ஆட்சி நடத்தவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டதன் விளைவாக இந்த முறை இந்த தின் மார்ஜினை அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் உண்மையாக சொல்லி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இதை வெற்றி படிக்கட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அகிலேஷ் யாதவனுடைய செயல்பாடுகள் காங்கிரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இது நடக்கும். ஆனால் காங்கிரஸை உள்ளே விட்டால் இந்த அகிலேஷ் யாதவுக்கு கிடைத்த இந்த 41% அதுவும் வங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே காங்கிரஸை ஒதுக்கி வைத்து விட்டு களத்திலே பிஜேபியை எதிர்த்து நிற்பதுதான் விவேகமான செயல் என்று நான் கருதுகிறேன். இப்போ அதான் சார் பிரச்சனை. நீங்க கேட்கிற கேள்வி முக்கியமான ஒரு விவகாரம். அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு எம்பி, அவர் பேர் மசூது, அவர் 2 மாதங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னா, பாதிக்கு பாதி இடம் வேணும், முஸ்லிம்கள் உங்களால ஒண்ணுமே பயனடையல, எங்களால தான் நீங்க இந்த பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சீங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு சொல்லி எப்படி பீகாரில் ட்ரீட் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டில் ட்ரீட் பண்ணாங்களோ, அதே சேம் ட்ரீட்மெண்ட் அகிலேஷ் யாதவுக்கு பாஸ் பண்றாங்க. அப்போ காங்கிரஸ மூவிங் ஃபார்வர்டு எப்படி அது அணுகுவாரு அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு சார். இல்ல, அது அந்த எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை பிளக்க வேண்டியதான், வேற என்ன வழி இருக்கு? அவர்கள் காங்கிரஸ் பீகாரிடம் இந்த மாதிரி கடைசி நேரத்துல பின்புற முதுகில் குத்திவிட்டு சென்றதன் காரணமாகத்தான் பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு தோல்வி ஏற்பட்டது. அகிலேஷ் யாதவ் இதில் ஸ்டபனாக இல்லாவிட்டால் இங்கும் அகிலேஷ் யாதவ் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் என்றைக்கு முதலமைச்சர் ஆவது, என்றைக்கு சமூக நீதியை பாதுகாப்பது, என்றைக்கு இந்த யோகி ஆதித்யநாத் போன்ற காட்டு தர்பார் ஆட்சியை முடிவு கொண்டு வருவது?
எனவே வந்து ஓகே. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இது ஒரு தேவையில்லாத கட்சி என்று பிஜேபி சொல்லி வந்தது இன்றைக்கு முழுமனதாக அது உண்மைதான் என்ற நிலைக்கு திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை தள்ளி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எனவே வந்து காங்கிரஸ் தன்னை பலப்படுத்தாமல், தன் கட்சியினுடைய ஆர்கனைசேஷனை பலப்படுத்தாமல், தன் கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களை உருவாக்காமல், எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் கழுத்தை நெரித்து கூட்டணி கட்சிகள் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்து வெற்றி பெற்று விட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பிராக்டிஸ் பண்ணலாம் என்று அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தகுந்த பாடத்தை மக்கள் கற்பிப்பார்கள். அந்த பாடத்தை ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் புரிந்து கொண்டிருக்கிறார். தேஜஸ்வி யாதவுக்கு நடந்த அந்த ஒரு கொடுமை அகிலேஷ் யாதவுக்கும் நடக்காமல் அகிலேஷ் யாதவ் விழிப்புணர்ச்சியுடன் காங்கிரஸை அணுகுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். சார், இப்போ இந்த உத்தரப்பிரதேச மாநில தேர்தலையும் இவிஎம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது இவிஎம் பற்றிய அதிகமான புரிதல் கொண்ட ஒரு அரசியல் தலைவராகவும் இந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பை எலெக்ஷன்ல ஒரு சில இடங்கள்ல எதிர்கட்சியினர் வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பா பிரசாந்த் கிஷோர், அதே போல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ். இந்த இன்டரிம் வெற்றியை வச்சு நீங்க தேர்தல் ஆணையத்தையும் இவிஎம்மையும் நீங்க வந்து எடை போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த சவால் இருக்கிறது, ஒரு பக்கம் இந்த சவால் இருக்கிறது, மற்றொரு சவால். சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்ல, அது உண்மை. அகிலேஷ் யாதவ் நல்லா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இன்றிமா கிடைக்கக்கூடிய வெற்றிகளை வைத்துக்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இவிஎம்ல எந்த ஃப்ராடும் இல்லை, நீங்கள்லாம் ஜெயிச்சிருக்கீங்கல்ல என்ற வாதத்தை தூக்கி கொண்டு, சொத்தை வாதத்தை தூக்கி கொண்டு வருவார்கள். எனவே அவர்களுக்கு மெயினான இடத்துல வந்து அவர்கள் ஜெயிப்பார்கள். இடைத்தேர்தலிலே ஒன்றுக்கும் உதவாத தேர்தலிலே அவர்கள் மற்ற எதிர்கட்சிகளை ஜெயிக்க விடுவார்கள். விட்டு இந்த சொத்தைவாதத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். இவிஎம் அங்கு மட்டும் நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்ற சொத்தைவாதத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து இவர்களது கிராண்ட் கேம்ப் பிளானை நிறைவேற்றுவதற்கு துடிப்பார்கள். எனவே அகிலேஷ் யாதவ் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ராகுல் காந்தி போன்ற ஒரு நபரிடம் சென்று ஆலோசனை கேட்டு தன்னைத்தானே குழப்பிக் கொள்ளாமல் அவர் வந்து இவிஎம்ஐ ஒழிப்பதற்கு முழு முயற்சியுடன் முன்னெடுக்க வேண்டும். இவிஎம் ஒழிக்கப்பட்டால் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக கண்டிப்பாக வருவார் என்பது நிச்சயம். அந்த இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே உத்தரப்பிரதேசம் களத்தில் இறங்க வேண்டும். நாங்களும் கூடிய சீக்கிரம் அகிலேஷ் யாதவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அகிலேஷ் யாதவை சந்திக்க எம்ஆர்விஆர் இயக்கம் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. கூடிய சீக்கிரம் அந்த சந்திப்பு நடைபெறும். எனவே இவிஎம்ஐ ஒழிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. சார், இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாலிடிக்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் யோகி, அதாவது உத்தரப்பிரதேசத்துல தான் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது பாஜகவுக்கு. இப்போ வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிலைப்படுத்துவார்களா, அல்லது மோடிக்கு சேலஞ்சாக இந்த சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்றால் அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் என்ற பல ஏசியமான தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது முறையாக யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேசத்தில் வெல்வதற்கு பிரதமர் மோடி முறையான ஒத்துழைப்பை கொடுப்பாரா என்கிற பல கேள்விகள் வந்து இருக்க. அப்படி தனக்கு நிகரான ஒரு தலைவரை வந்து மோடிஜி வளர்க்க விட மாட்டாரு, அவங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளடி அரசியல் இருக்கு அப்படிங்கிற கருத்து இருக்கு சார். ஆமா, கண்டிப்பா இருக்கிறது. யோகி ஆதித்யநாத், பட்னாவிஸ் போன்ற தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. அவர்கள் வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. மோடியும் அமித்ஷாவும் இதோடு போதும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. எனவே வந்து அவர்களுக்குள்ளே அந்த ஒரு மறைமுக போட்டி நிலவுகிறது என்பது உண்மை. ஆனால் இது எந்த அளவிற்கு இவர்கள் களத்தில் இறங்கி செயல்படுவார்கள், எந்த அளவிற்கு இதை செயல்படுத்த அனுமதிப்பார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். மோடி சாதாரண ஆள் கிடையாது, அமித்ஷாவும் சாதாரண ஆள் கிடையாது. இவர்கள் லேசாக எளிதில் பதவியை விட்டு செல்ல மாட்டார்கள். இவர்கள் வந்து தங்களது ஹோல்டு தொடர்ந்து இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் வரலாறு கண்டறிந்த உண்மை.
தானாக அதற்கு என்று முடியக்கூடிய நேரம் வந்தாலுடைய இவர்கள் ஒரு தங்களை தாங்களே ஒரு வரன்முறைக்குள் கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்குவார்களா என்பதெல்லாம் நடக்காத காரியம். எனவே இது ஆர்எஸ்எஸ் எந்த அளவிற்கு அப்பர் ஹேண்ட் எடுக்க போகிறது என்பதை பொறுத்து இந்த ஈக்குவேஷன்ஸ் மாறுபடும். அந்த மாறுபாட்டின் விளைவாக இவிஎம் பயன்படுத்தப்படும். இவிஎம் தேவை இருந்தால் பயன்படுத்தப்படும், தேவை இருந்தால் யோகி ஆதித்யநாத்திற்கு ஆதரவாக பயன்படுத்தப்படும், தேவை இருந்தால் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிர்ப்பாகவும் பயன்படுத்தப்படும். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாது. சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் எதெல்லாம் கீ ஃபேக்டரா இருக்க போகுது? ராம ஜென்ம பூமி, அதாவது ராமர் கோவில் கட்டினாங்க, அதுல தற்போது உண்டியல்ல பல ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதெல்லாம் அங்க என்ன இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் துவேஷ பிரச்சாரங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிபிசியில பல துல்லியமான டாக்குமெண்ட்ரியே அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அதிகமா துவேஷங்கள் பரப்புரை செய்யப்படுகின்றன அப்படிங்கிற அடிப்படையில. அப்ப இதெல்லாம் கம்யூனல் ரீதியில தான் அவங்க அரசியலே பண்ணுவாங்க பாஜக. அப்ப அது உத்தரப்பிரதேச தேர்தலில் அவங்களுக்கு அது வெற்றியா எதிரொலிக்குமா, அல்லது எதிர்கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் அதெல்லாம் வெற்றி பெறுமா? அதே போல ரவுடிகளை அதிகமா என்கவுண்டர் பண்ணியே போட்டு தள்ளியிருக்காரு யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு கருத்தும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. ஸோ ரவுடிசத்தையும் ஒழிச்சிருக்கிறாருன்ற மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. ரவுடிசத்தை ஒழிச்சிருக்காரு, ரவுடிசம் தலை தூக்குகிறது, இதெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள். ரவுடிசம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடிப்படையில அதற்கான பேசிக் டிசீஸுக்கான சிம்டம் தான் நம்ம பார்க்குறோம். டிசீஸுக்கான ரீசன் என்ன என்பதை கண்டறிந்து கலைந்தால் ஒழிய ரவுடிசம் ஒழிக்கப்பட முடியாது. எனவே வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பட்சத்தில், பொருளாதாரத்தினுடைய நிலைமை முன்னேறும் பட்சத்தில், கல்வியினுடைய நிலைமை முன்னேறும் பட்சத்தில் இந்த ரவுடிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது மூன்றும் முன்னேறாத நிலையில், பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத நிலையில், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில், போதைப் பொருள் கலாச்சாரம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில் ரவுடிசம் ஒழியாது. எனவே ரவுடிசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ராம ஜென்மபூமி ஏற்கனவே அவர்களுக்கு கைவிட்டு விட்டது. ராமர் கோயில் கட்டிய இடத்திலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் அந்த ராமரை தூக்கி எறிந்து விட்டு இவர் பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தவர்கள் தான் இவர்கள். எனவே ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை விட்டுவிட்டு ஜெகநாதர் ஞாபத்தை தூக்கி பிடித்தவர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். எனவே இவர்கள் அரசியலுக்கு எந்த மதம் எந்த சாமி சூட் ஆகிறதோ அந்த சாமியை எடுத்துக்கொள்வார்களே ஒழிய ராமரை தொடர்ந்து இவர்கள் பிடிப்பதனால் என்ன பயன், என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் ராமர் கோயிலிலேயே ஊழல் பண்ண முடியும் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள்? அதாவது கோயில் சொத்து சிவன் சொத்து குலநாசம் என்று நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்ப சிவன் சொத்தையே ஆட்டையை போடக்கூடிய இந்த நபர்கள், இந்த பிஜேபி நபர்கள், இவர் ராமர் சொத்தையே ஆட்டை போட்டிருக்கிறார்கள். அப்ப விஷ்ணு சொத்தை ஆட்டை போட்டிருக்கிறார்கள் என்றுதான அர்த்தம். அப்ப சிவன் சொத்து குலநாசம் என்று சொன்னால் விஷ்ணு சொத்தை எடுத்தால் அதுவும் குலநாசம் தான். எனவே இவர்கள் அதையெல்லாம் கண்டு இந்த சாமிகளை நாம் தான் இவர்கள் சொல்லக்கூடிய பக்திமான் வேடத்தை போட்டுக்கொண்டு அலைய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்க ஒழிய இவர்களுக்கும் சாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவர்களுக்கும் கோவிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவர்களுக்கும் பக்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவர்களுக்கும் இந்து கலாச்சாரத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவர்கள் இந்துத்துவவாதிகள், தீவிரவாதிகள். எனவே இவர்கள் இந்துத்துவாவை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் தொடர்வதற்கும், கார்ப்பரேட் கல்ச்சரை கொண்டு வருவதற்கும், பனியா கூட்டணியை உருவாக்குவதற்கும், இவர்கள் ஒட்டுமொத்த இந்திய வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதற்கும் மட்டும்தான் இவர்கள் மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்களே ஒழிய இவர்களுக்கும் சாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவர்களுக்கும் பூஜாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவர்களுக்கும் கோவிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால் அவர்கள் ஈவிஎம்ஐ ஒழிப்பார்கள். வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வருவதற்கு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இது நடந்தால் மட்டும்தான் இந்த கபட வேடதாரர்களின் இரட்டை வேடம் இன்றைக்கு எக்ஸ்போஸ் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆகாது.
நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். மிக்க நன்றிப்பா. ம்.